ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஎன்சி மிஷினில் இருக்கிற A to Z ஒரு ஆப்ரேட்டர் அண்ட் செட்டர் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு சிஎன்சி மிஷின் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் அலாரம் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு அலாரம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு எமர்ஜென்சியை போட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா இந்த அலாரம் போயிடும். மிஷின் ஐடியல் ட்ரிப்பர் அலாரம்னு இருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அலாரம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோட முக்கியமான கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா, இந்த மிஷினில் நம்ம சிஎன்சி மிஷினில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம மேக் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் மேக் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி சரி பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போது ஆப்ரேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆப்ரேட்ன்ற பட்டனில் போய்ட்டு பேக் எடிட்டில் போய்ட்டு எடிட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை போடணும். இப்போ நான் ஓ டைப் பண்ணியிருக்கேன். ஓன்றது ப்ரோக்ராம் நம்பரு ஓ 2222ன்னு போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமை நீங்கள் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிங்கன்னா என்ன கேட்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் காமிக்கும். ஃபார்மேட் எரர் காமிக்கும். இல்லைனா இந்த ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த நம்பரில் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பரை வச்சு நம்ம மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் போட முடியாது. நம்ம இப்போது புதுசாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம நம்பர் ஆல்ரெடி நம்ம அதில் கொடுத்துருக்கக்கூடாது. அதுதான் இப்போ கான்செப்ட்டு. இப்போ நான் 5555ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 0. இப்போ இந்த புதுசாக ஒரு ப்ரோக்ராம் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த புது நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்டா பிளாக் போட்டு இன்னொரு தடவை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த லைன் நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். மிஷின் ரெடி ஆகிடும். இப்போது O5555 அப்படிங்கிறது என்னென்னா, சும்மா ஜஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்பர் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து N1 அப்படின்னு டைப் பண்ணணும். அது என்னென்னா ஒரு பிளாக்கை குறிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாக் இப்போ ஒரு பிளாக் ஆரம்பிக்கும்போது N1ன்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், இது ஹோம் பொசிஷன்லேருந்து தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்காக நான் G28U0W0 அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். எண்டா பிளாக் இன்சர்ட் நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், G28U0W0 அப்படி கொடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா மிஷின் ஹோம் பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஹோம் பொசிஷனில் போனதுக்கப்புறம் இப்போ டூல் செலக்ட் பண்ணணும். T0100ன்னு நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போது டூல் நம்பர் ஹோம் பொசிஷன் போய்ட்டு டூலை செலக்ட் பண்ணணும்னு கான்செப்ட்டு. இப்போது டூல் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணணும். ஸ்பிண்டில் ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணுறதுக்கு G97 அப்படின்னு கமெண்ட்டு G97 கொடுத்துட்டு எஸ்ன்னு போட்டு RPM எஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 300 நான் கொடுக்குறேன். S300னா இது இப்போ RPM குறிக்கும். M3ங்கிறது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்றது இருக்கும். M3 M4 அதில் நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ டூல் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. M3 M4 மாற்றிக்கலாம். G97 S300 M3ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த லைன் இப்போ ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டூல் செலக்ட் பண்ணியாச்சு, ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டூலை மூவ் பண்ணணும்னா இப்போ ரேப்பிடில் தான் ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஹோம் பொசிஷன்லேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ரேப்பிடில் மூவ் பண்ணணும். அதுக்கு G0X100 பாயிண்ட் வைக்கணும் முக்கியமாக. வச்சுட்டு அதுக்கப்புறம் M9 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதாவது ஆக்சுவலாக கூலண்ட் ஆயில் ஆன் பண்ணுறதுக்கு M9ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ் நம்ம இப்போ மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இஜெட்டையும் மூவ் பண்ணணும். இஜெட் மூவ் பண்ணி இஜெட்டும் கொஞ்சம் கொண்டு வரணும். இப்போ G0X100 நம்ம கொடுத்த மாதிரி இப்போ G0Z100 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பொசிஷன்லையுமே நம்ம மூவ் பண்ணணும். இப்போது அதையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். G0Z100
இப்போ இது வந்து சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ட்ராயிங்கை பார்த்து ட்ராயிங்கில் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் மாற்றிக்கலாம். இது நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஃபார்முலாக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போது எக்ஸ் மூவ் பண்ணியாச்சு, இஜெட் மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து எக்ஸும் இஜெட்டையும் நம்ம மூவ் பண்ணுறத வச்சு நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது மிஷினை வந்து ரொட்டேட் பண்ண வச்சுட்டு எக்ஸை மட்டும் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸிங் நடக்கும். இஜெட்டை மட்டும் மூவ் பண்ணோம் அப்படின்னா இஜெட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா டர்னிங் பண்ணிக்கலாம். ஓடியை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் சிஎன்சியில். இப்போது அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இப்போது T0100 நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஆஃப்செட் நம்பர் அதில் கொடுக்காமல் வச்சுருக்கேன். T0101 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு டூல் நம்பரும் ரெண்டாவது இருக்கிற 2 நம்பர் ஆஃப்செட் நம்பரையும் குறிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டூலில் வச்சு ஃபஸ்ட்டு ஆஃப்செட் நம்பரில் வந்து டேட்டம் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட்டு. இப்போது நான் எடிட் மோடில் வச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை வந்து நான் மெயின் ப்ரோக்ராமில் எடுத்துக்க போகிறேன். இப்போது பேக் எடிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ எடிட் மோடில் வச்சுட்டு இப்போ மெயின் ப்ரோக்ராமில் வந்து இப்போது நம்ம இப்போது டைப் பண்ண அந்த புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராமை வந்து கால் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து இப்போது மெயின் ப்ரோக்ராமில் எடிட்டில் வச்சுட்டு நம்ம இப்போ ப்ரோக்ராம் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து மெயின் ப்ரோக்ராமில் வந்துடும். இந்த மெயின் ப்ரோக்ராமில் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோவில் போட்டு ரன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைமாக ரன் பண்ணுறதுனால சிங்கிள் பிளாக்கில் ரன் பண்ணணும். இது முக்கியமானது வந்து ரேப்பிடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃபீட் ரேட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கணும். ரேப்பிட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஃபீட் ரேட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், சிங்கிள் பிளாக்கில் வச்சு ரன் பண்ணணும். இப்போ இப்படியே ஆன் பண்ணால் இது ஓடாது. இப்போ டூல் நம்பர் வந்து இருக்குது, அதில் ஆஃப்செட் நம்பர் நம்ம எடுக்கணும். ஆஃப்செட் எடுத்தால் மட்டும்தான் இந்த டூல் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். இப்போ ஆஃப்செட் எடுக்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்ல போகிறேன். இது பேசிக்காக சின்ன ஒரு செட்டிங் மாதிரி தான். இந்த இதில் வந்து எப்படி ஆஃப்செட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டூல் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 3ஆம் நம்பர் டூல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ ப்ரோக்ராமில் வந்து 1ஆம் நம்பர் டூல் கொடுத்தாச்சு. இப்போ 1ஆம் நம்பர் டூல் எடுக்கிறதுக்கு எம்டி மோடில் வச்சுட்டு இப்போது T0100 நான் கொடுத்து எண்டா பிளாக் கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ண உடனே இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அலாரம் வருது. இது ஆக்சுவலாக இது எதுக்கு வருது அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூவும் இஜெட்டோட வேல்யூவும் பார்த்திங்கன்னா மைனஸில் காமிக்குது. மைனஸில் 0.0 அப்படி இருக்குது. இந்த மாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா டார்கெட் இண்டெக்ஸ் ஆகாது. மேக்ஸிமம் ஹோம் பொசிஷனை விட தாண்டி இருக்கணும். ப்ளஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இண்டெக்ஸ் ஆகும். இப்போ நான் மேனுவலாக அதை மூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடி எம்டி மோடில் வச்சுட்டு T0100 கொடுத்துட்டு எண்டா பிளாக் கொடுத்து இன்செர்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூல் இண்டெக்ஸ் ஆகி இப்போ வந்துருச்சு பாருங்கள். 1ஆம் நம்பர் டூல் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது 1ஆம் நம்பர் வந்து சும்மா டர்னிங் டூலு. இந்த டர்னிங் டூலை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த டர்னிங் டூலுக்காக தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. இந்த டர்னிங் டூலுக்கு வந்து இப்போ டேட்டம் எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மிஷினோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 00 அப்படின்னா இந்த கட்டிங் எட்ஜு வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல டச் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து இப்போது ஆக்சிஸ் மூவ் பண்ணணும். ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் இஜெட்டு நம்மோட வந்து இப்போ மாற்றி நான் மூவ் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போது ஆல்ரெடி இது மூவ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியும். அது தெரியலனாலும் நான் வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆக்சிஸ் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து இஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன், மைனஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸில் மைனஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ் இஜெட்டை மூவ் பண்ணி நீங்கள் இந்த ஜாபோட சென்டர் பாயிண்ட்டு, நீங்கள் ஜாபோட சென்டர் பாயிண்ட் எதை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கிட்ட மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க, இடிச்சிடக்கூடாது. ஸ்லோவாக கூட நீங்கள் மூவ் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் டச் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து அக்யூரேட்டாக 0 செட் பண்ணிவிட்டு 0 பாயிண்ட்டில் கொண்டு வந்து வைக்கணும். இந்த 0 பாயிண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இது இப்போ இதுதான் 0 பாயிண்ட்டு அப்படின்னா எக்ஸும் இது தான் 0, இஜெட்டும் இது தான் 0 அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப்செட் மெனு எடுத்துக்கணும். ஆஃப்செட்டில் வியர் ஆஃப்செட் இருக்கும், ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் இருக்கும். நீங்கள் வந்து ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எடுத்துக்கிட்டு இஜெட்டு ரீடிங்கில் வச்சுக்கிட்டு இப்போ நான் 1ஆம் நம்பர் ஆஃப்செட் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா ஒரு 10ஆம் நம்பர் ஆஃப்செட்டில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
சும்மா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து சும்மா ஒரு 10ஆம் நம்பரில் எடுத்து காட்டுறேன். 10ஆம் நம்பர் இப்போது 9ஆம் நம்பர் வச்சுக்கிறோம். இதில் வச்சுக்கிட்டு இப்போது 0 பாயிண்ட் கொடுத்து மெஷர்மெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் பண்ணோன்னா அந்த ரீடிங் மாறும் பாருங்கள். மாறிடுச்சா? இப்போ மாறிடும். அதே மாதிரி x0ன்னு கொடுத்து இதை மெஷர்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இந்த இடத்துலையும் செட் ஆகிடும். எக்ஸ் டேட்டமும் இஜெட் டேட்டமும் செட் ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் டூல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அங்கே ப்ரோக்ராமில் அந்த இடத்துல போய் தான் நீங்கள் கொடுக்கணும். இது நான் சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காக, சிம்பிளாக புரிகிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆஃப்செட் நம்பரில் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து G97ல் ஃபிக்சர் மூவ் ஆகிறதுக்கு, G97ல் ஃபிக்சர் சுற்றுறதுக்கு நம்ம கமெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பொசிஷனை வந்து நம்ம எடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவலாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இஜெட்டில் மூவ் ஆகணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்காக பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 100 mm வெளியில் இருக்கணும். அதுதான் கான்செப்ட்டு. அந்த நம்ம இப்போ கொடுத்த 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து வெளியில் 100 mm வெளியில் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போது ரீசெட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணிக்கலாம், சிங்கிள் பிளாக்கில் வச்சுக்கலாம், ரேபிட் ஃபீட் ரேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், N1 படிக்குது. அதுக்கப்புறம் G28 E0 W0 படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஹோம் பொசிஷனுக்கு போகும். ஹோம் பொசிஷனுக்கு போகிறதுக்காக இப்போ பாருங்கள், இந்த செக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்னு இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேல்யூ மூவ் ஆகணும் அப்படின்னு காட்டும். அப்போ வந்து நீங்கள் ரேப்பிடை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹோம் பொசிஷன் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஆட்டோவில் வச்சு ரன் பண்ணவே கூடாது. அது தப்பான ஒரு மெத்தட் ஆகிடும். அடுத்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை சிங்கிள் பிளாக்கில் வச்சுட்டு அடுத்த லைனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். G97 S300 M3 அந்த லைனை படிக்கும்போது இது வந்து மூவ் ஆகுது. இப்போது ரேப்பிடும் ஃபீட் ரேட்டும் க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கணும். அடுத்த லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து X100 அப்படின்னு இருக்குது. X100ல் பாருங்கள், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் மூவ் ஆக போகுது. இப்போ எவ்வளோ மூவ் ஆக போகுதுன்னா 200.5 அந்த மாதிரி சம்திங்கில் மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் ஆகும்போது இப்போ நீங்கள் ரேப்பிடை ஸ்லோவாக இப்போ நான் ஓப்பன் பண்ணி விடும்போது பாருங்கள் அது அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். எக்ஸில் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வந்து எக்ஸு. அப்படியே ஜாபோட சென்டருக்காக போகிறது வந்து இஜெட்டு. இப்போ அடுத்த லைனை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். G0ங்கிறது ரேப்பிடில் போகும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சல்லுன்னு மூவ் ஆகும். அதனால் ரேப்பிடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஜாபில் இடிச்சிடக்கூடாது, இடிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி மூவ் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து G0 XZ இப்போ நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இதில் வந்து G1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபீட் ரேட்டில் மூவ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பண்ண வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த கண்டினியூட்டி வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இந்த இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். CNC மிஷினில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மிஷினை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.